பார்ப்பன ஆதிக்க சாதி வெறியோட பேசிய ஆபாச பேச்சாளர் கஸ்தூரி. அப்பா இவ்வளோ பட்டம் வாங்கியிருக்காங்க அவங்க. எஸ், உழைச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்காக இப்போ இவ்வளோ பட்டத்தை கொடுத்தான ஆகணும். அந்த கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு புழல் வச்சுட்டாங்க. நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்று நம்ம இப்போ பேசிட்டோம். திரும்ப பேசணுமா? ஆமாம், அதில் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இருக்கு, விட மாட்டீங்க அதை. அப்படி இல்லைண்ணே, வெவ்வேறு தகவல்கள் அவரோட கைதை ஒட்டி, கைதுக்கு பின்னாடி அவங்க வந்து நீதிமன்றத்தில் அணுகுனதை ஒட்டி, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் புழலில் அடைத்தது, புழலுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அப்புறம் புழலில் அவங்கள அடைச்சதுக்கு பின்னாடி அவங்க தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கிறாங்க, சாப்பாடு உட்கொள்ள, அது வந்து போராட்ட வடிவமாக, இல்லைன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் அராஜக மொழிக நீதி வெள்ளட்டும்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை வந்து ஒரு போராட்ட வடிவமாக உணவு உட்கொள்ளாமல் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்படி பல எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்கள் வந்து வெவ்வேறு செய்தி ஊடகங்களில், பிரிண்ட் மற்றும் சேட்டலைட் ஊடகங்களில் வந்துருக்குது. அந்த ஊடகங்களில் வந்து செய்திகள்லாம் என்னென்ன, அது என்ன, அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் நம்ம பகுப்பாய்வு போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறது. அவங்க சாப்பிடல நினைச்சு நைட்டு தூங்க கூட இல்லையா? தூங்கலை. என்ன சோகம். ஒரே சோகங்களாக இருக்கும். தனி ஒருவனுக்கு சோறுலையெனில் வந்து ஜெகத்தை எழுத்திடுவோம்னா பாரதிதாசன். தனி ஒரு ஆபாச பேச்சாளர் பாரதியார் சொன்னார், உணவு உட்கொள்ளவில்லை ஜெயிலில் நீங்கள் கொளுத்த போறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சாப்பிடாம இருந்திருக்காங்களே, இருந்தாலும் ஒரு மனசு ஒரு இதாக இருக்குல்ல, ஒரு முன்னாள் ரசிகரா அது இருக்கத்தான் செய்யும். ஆமாம், அதான் இருந்தாலும் சாப்பிடாம இருந்தால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்லப்பா. அவன் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா டேஸ்ட்டு பிடிக்கல போல் இருக்கு. இதையொட்டி வந்து பிரிண்ட் ஊடகம் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு சின்ன நியூஸ் கட்டிங் வந்துருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நேற்றுக்கு வந்து பிரிஞ்சி சாதம், மதியம் சாம்பார் சாதம் போன்ற உணவுகள் எல்லாம் சிறையில் வந்து பரிமாறப்பட்டிருக்குது. நல்லா சாப்பிட வேண்டியது தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்லா இருக்கா இல்லையா நமக்கு என்ன தெரியும். இந்த உணவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த உணவுல அந்த டேஸ்ட் வந்து கஸ்தூரிக்கு வந்து பிடிக்கல, ஒத்துக்கல, அதனால அவங்க அதை வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து தூங்கவே இல்லையா, தனி அறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க விசாரணை கைது. கனவு வேட்கையிடாது, அவங்களுக்கு ஒரு விடுதலை வேட்கை இருக்கும், அதுக்காக தூங்காம விடுதலை ஆவாங்க. நான் 29 வரைக்கும் உள்ளதான்ட்டாங்க. அது இல்லப்பா, ஒரு தூங்காம வந்து தூங்காத கண்ணின்று ஒன்று, அந்த மாதிரி ஒரு விடுதலை வேட்கையோட இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், வெளியில போய் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஏதாவது வென்றெடுக்கணும், புரட்சி வென்றெடுக்கணும், ஏதாவது இந்த கனவு கன்றவங்களுக்கு தூக்கம் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா தூங்காம இருந்திருக்கலாம். என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பிரிண்ட் ஊடகங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து கொசுக்கடி மிகுதியாக இருக்கிற காரணத்தினால. கொசு தொல்லையா? ஆமாம், கொசுக்கடி இருந்து மிகுதியாக இருந்திருக்கு. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி விசாரணை கைதி, அதாவது அரசியல் கைதி என்பதனால ஒரு தனி அறை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மதியானம் போல் வந்து ஜெயிலரை பார்த்து, மதியானம்னா மதியானம் தான் இவங்க அரசியல் கைதி, வழக்கு அரசியல் வழக்கு அந்த அந்த இதெல்லாம் போயிருக்காங்க. ஆமாம், அந்த இதில் வந்துடுறாங்கல்ல. ஆமாம், இப்போ பார்த்தியா நீங்களாம் ஒத்துக்கல, ஆனால் அரசியல் கைதியாக போய் அரசியல் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க நீ நடிகைங்கிற கற்றவர்னு சொல்கிறோம், யார் சொல்கிறேன், ஜட்ஜியா சொன்னார். ஆனா பாரு, ஒரு அரசியல் சொல்றாரு, அவருங்க ஒண்ணுமே செய்யாம அரசியல்வாதி ஆகிட்டாங்க பாருங்க. அவங்க அரசியல்வாதியெல்லாம் ஆகல, வழக்கு அரசியல் வழக்கு, அவ்வளவுதான். சரி, அதனால வந்து ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கு. தனியா இருப்பது வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ அதனால வந்து என்னால் அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்க முடியல, எனக்கு வந்து யாராவது பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு அறைக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இது பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறைக்கு. இது அந்த குறிப்பில் இருக்குதா? ஏன்னா அது அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கா? அதான் போட்டிருக்கு. பேச்சு துணைக்கு ஆள் கொடுக்கறதுக்கு தான். என்ன இது, ஜெயிலுக்கு எதுக்கு அனுப்புறது? நீங்க போய் அந்த தனிமையில நம்ம என்ன பேசணும், செய்த தவறு என்ன, நம்ம ஏன் இப்படி பேசுறோம், எதுக்காக நம்ம உள்ள போட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பா பேசிட்டோம். இல்ல அப்படி சொல்றீங்கல்ல, தூக்கம் வரல, டிஸ்டர்பா இருக்கு, அந்த நேரத்துல வந்து இப்படி நீங்க அங்க போய் பேச வேண்டியது உங்களது மனசாட்சியுடன், உங்களது அறத்துடன்.
இருந்தா அவங்க ஏன் வந்து பாஜகவுக்கு உங்களுடைய அறத்துடன் நீங்க பேச வேண்டும், நீங்க பேசி பார்க்கணும். ஏன் ஆமா எதுக்கு இங்க வந்தப்ப ஏன் மனசாட்சி நீ ஏன் இப்படி செய்கிற, யாருக்காக செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், செஞ்சவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா செஞ்சவங்க எல்லாம் கூட வந்தாங்களா, எங்க நம்மள உசுப்பேத்தி விட்டாங்களா, இவங்க எல்லாம் கூட வந்தாங்களா, யாருக்காக செஞ்சோமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறதுக்கு தான் அந்த சிறைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சாங்க, சிறை செதுக்கும்ங்கிறது இதுதான். ஆமா யோசிச்சு பார்க்கணும்ல, யோசிச்சு பார்க்க நிறைய டைம் கிடைக்கும். நம்ம செய்த தவறுன்னு நினைச்சு பார்க்கறது தான் சிறையில. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அறைக்கு மாட்டுங்க அப்படின்னா குவாரண்டைன் பிளாக்கு ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி அறைக்கு மாற்றிட்டாங்களாம். அதில் வந்து அப்போ வந்து இந்த உணவு அப்போல்லாம் அப்போ தான் வந்துருக்குது, சாப்பிட்டு என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு உணவெல்லாம் தவிர்த்துருக்குறாங்க. தவிர்த்தது போக அந்த பெண்களிடம் பெண் கைதிகளிடம் பேசியிருக்கிறாங்களாம். என்னன்னா, சரி நான் எப்படியெல்லாம் இருந்தேன், நான் இப்படியெல்லாம் உணவுகளை சாப்பிட்டேன், ஆனால் இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன பாவம் செஞ்சேனே. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மேடம். மேடம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், வேற யாரும் காரணம் கிடையாது அப்படின்னா அந்த பெண் கைதிகளும் சொல்லியிருக்காங்களாம். அப்படியா? ஆமாம், இது சொன்னதோடு இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் கமாஸ் போட்டு சேர்த்துருக்குறாங்க. மூக்கு கீழே இருக்குதுல்ல வாய், ஆமா அந்த வாயினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அந்த வாயை வச்சுட்டு வாயு பிரச்சனையா, வாய் வாய் அதுக்கு மாத்திரை போட்டா கேஸ் ட்ரபிள் சரியா விடும். அட வாயு பிரச்சனை இல்லைங்க, வாய் தான் பிரச்சனை. வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த வாயை வச்சுட்டு நீங்க சும்மா இருந்தீங்கனாலே இப்படி வந்து சிறையில இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சக பெண் கைதிகள் வந்து அவருக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார்பாகவும் அந்த இதுல வந்து போட்டிருக்குது. கரெக்டான அட்வைஸ். நம்ம என்ன பேசுறோம், எது பேசுறோம், தெரிஞ்சுதான் பேசுறோமா, இது சட்டப்படி பேசலாமா, இது பார்லிமெண்ட்ரியா, இதனால கலவரம் வருமா அப்படிலாம் தெரிஞ்சுதான் பேசணும். சும்மா வாய்க்கு தான். இத்தனை வருஷம் நீங்க பொது வாழ்க்கையில இருந்திருக்கிறீங்க, ஒரு நடிகையா இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ரசிகர்கள்ங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் தான் இருக்கணும். உங்களுக்கு ரசிகர்னா இல்ல, ஏன்னா ஏன் பேசுறீங்க, ரசிகர் இல்லைங்கிறியா? இல்ல ரசிகர்லாம் உங்களை மாதிரி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அது இருந்த அன்னைக்கே சொல்றேன், இருந்த அன்னைக்கே கம்மியா தான் இருந்தீங்களா? இல்ல இருந்தப்பவே சொல்றேன், தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா வந்து எல்லா லாங்குவேஜ்ல இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நீங்க பிரிச்சு பார்க்கலையா, அப்ப இன்னைக்கு பிரிச்சு பாக்குறீங்கன்னா அப்ப ஏதோ உள்நோக்கம் இருக்குது. அதாவது காசு சம்பாதிக்கிறப்ப தமிழ் காசா தெலுங்கு காசா மலையாள காசான்னு பார்க்கல. அப்ப வந்து எல்லா துறையிலும் படம் நடிச்சிங்களே, அப்ப வந்து எல்லா மக்களோட காசு வாங்கி போட்டுக்கிட்டீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பிரிச்சு பேச உங்களுக்கு தோணுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, நீங்க இப்ப கூட நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, இது எவனோட தூண்டுதலே நீங்க பேசுறீங்க. எவனோட தூண்டுதல்னு ஏன் வரைக்கும் ஏன் பயப்படுறீங்க? இல்ல ஏன் பயப்படுறீங்க? 5,3 பேர் உங்க வீட்டு வாசல் போராட்டம் நடத்துறீங்க. யாரோட தூண்டுதல்ல போய் இன்னைக்கு மாட்டிக்கிட்டது நீங்க தானே. அப்ப தெரியணும் என்ன பேசுறோம், ஏது பேசுறோம்னு தெரிந்து கொண்டு பேச வேண்டும். வாய் இருப்பதற்கு என்பதற்காக எல்லாத்தையும் பேசக்கூடாது இல்லையா? ஆமா, இப்படியான ஒரு அறிவுரையை வந்து சக பெண் கைதிகள் கரெக்டா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரே வந்து அது என்ன சொல்லுவாங்க, சிறை பறவைகள், ஒரே சிறை பறவைகள் வந்து இந்த அட்வைஸை வந்து கொடுத்துருக்கிறார்கள். இது வந்து ஒரு அப்டேட். இன்னொரு பக்கம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இன்னுமே ஏ கிளாஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி இவங்களை வந்து ஒரு தனி சிறையில் தான் அடைச்சிருக்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு விசாரணை கைதிகளை வைக்கக்கூடிய, அரசியல் கைதிகளை வைக்கக்கூடிய இதுதான் அப்படின்னு இந்த ஊடகம் சொல்லுது. இன்னொரு ஊடகத்தில் வந்து காட்சி ஊடகத்தில் என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ஏ கிளாஸ் மாற்றுங்கன்னு சொல்லி. ஏ கிளாஸ்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதிகள், ஃபேனு இதெல்லாம், ஆல்ரெடி ஃபேனு, சேரு, டேபிள், லைட் இதெல்லாம் போட்ட சிறை தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. என்னடா அதுவே அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தெரியல, இன்னும் ஏதோ ஏ கிளாஸ்னா வேற ஏதாவது இன்னும் ஏசி இது இருக்கும் போல் இருக்கு. ஏசி, நியூஸ் பேப்பர், அது இருக்கு. ஏசி ஓகே, நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு. இது அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்களா? வரலாம். அர்ஜுன் சம்பத் மேடையில் போய் பேசுறதுக்கு இருக்கு அரசியலுங்கிறதா, அது எதுக்கு நியூஸ் பேப்பர் ஏ கிளாஸ் இது வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதாகவும், அவங்க தொடர்ந்து சாப்பிட்றதில்ல, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த காட்சி ஊடகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த காணொலி இதோ. புழல் சிறைக்குள் நடிகை கஸ்தூரி தூக்கமின்றி தவித்ததாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சிறை உணவையும் நடிகை கஸ்தூரி தவிர்த்து வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது.
நேற்று இரவு மற்றும் இன்று காலை உணவையும் கஸ்தூரி தவிர்த்து விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சிறைக்குள் முதல் வகுப்பு கோரி நீதிமன்றத்தை நாட கஸ்தூரி முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சசிகலா வந்து பெங்களூர் சிறையில் இருக்கு, ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்கல்ல, அது எந்த இது சிறை? அது பரப்பன அக்ரஹாரம் சிறை. பரப்பன அக்ரஹாரம். அது என்ன கிரேட்? அது அந்த மாதிரி கிரேட் எது கேக்குறாங்களோ? கிரேட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கிரேட் எது கேக்குறாங்களோ? ஒருவேளை அதான் கேக்குறீங்களா? அது தமிழ்நாட்டுல கிடைக்குமாங்கிறது தெரியல, கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அது என்னவோ சிறைத்துறை அதிகாரிகளோ இல்லை வந்து நீதித்துறையோ அதை தக்க பதிலை கொடுத்து அவர்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த சலுகை அப்ளிகேஷன் போட்டு அவங்க கேட்டுக்கணும். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது என்ன மாதிரி சிறைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோம். இல்லை, ரிஜெக்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாலும் நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருப்பில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஊடகங்கள் அப்டேட் பண்ணுவாங்க, பார்ப்போம். சரி, இது வந்து இதையும் தாங்கிக் கொள்ள இதையும் கொண்டவர் தான் கஸ்தூரி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஆள் கிடையாது அவங்க. முன்னாள் ரசிகரை தயவு செய்து உள்ள தூங்க போடுங்க, வெளியே எதையும் தாங்க. சாதாரண ஆள் கிடையாதுப்பா. இந்த வயசுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்து இவ்வளோ எதிர்கொள்றாங்கன்னா ரொம்ப சாதாரணமா? என்ன விளாட்டா? சரி, இப்போ இது ஒரு புறம். கைது, இது வந்து கைது செய்ததுக்கு பின்னாடி உள்ள படலம், கைது செய்ததுக்கு முன்னாடி ஒரு படலம்னு இருக்குல்ல, அதான் நெத்தி பார்த்தோமே. கெஸ்ட் ஹவுஸு, குழந்தை, அதுலேயும் சில எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் இருக்கு. அதுலேயும் மிச்சம் இது இருக்குங்கிற. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் சில பிசுறுகள் இருக்கு. என்னது அதில் என்ன அப்படின்னா, முதல்ல இப்படி ரிவர்ஸில் போவோமா? அப்போ கைதுக்கு வந்துட்டோம், கைது செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜெயிலில் அடைச்சதுக்கு வந்துட்டோம், ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, அந்த செக்மெண்ட் வந்துருவோம். அந்த செக்மெண்ட்டில் வந்து வெளில வந்து வண்டியில் ஏறுறப்ப என்ன பேசுனாங்க? அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும். அது வெண்டர்னால தான் உங்களுக்கு உள்ள விட்டுருக்கு. அப்புறம் என்ன நீதி வெல்லட்டும், அரசியல் அராஜகம் ஒழிக. சரி, வெளியில இப்படி பேசியிருக்காங்க, உள்ள போய் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அது வெளியே வந்திருக்கிறது. என்னது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திமுக தான் காரணம்ட்டாங்க. அப்படிதானே? திமுக ஒழிக அதானப்பா ஞாயிற்றுக்காக சொல்லியிருக்கு. அதான சொல்லணும். இப்ப வெளியில வந்து அரசியல் அராஜகம் ஒழிக அப்படின்னு சொன்னா உள்ள கோர்ட்டாட்ட நீ என்ன சொல்லியிருக்கணும்? திமுக ஒழிக, திமுக ஒழிக, அரசியல் வாரிசு ஒழிக, வாரிசு அரசியல் ஒழிக, குடும்ப அரசியல் ஒழிக. ரகுபதி அவர்கள் தானே, அவரோட அமர்வுல தான் வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? குடும்ப அரசியல் ஒழிக, வாரிசு அரசியல் ஒழிக, திமுக ஒழிக. நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்னா, ஐயா நீதியரசர் அவர்களே, என் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு வந்து புனையப்பட்ட புனை சுருட்டு. ஆமா, இது வந்து திட்டமிட்டு பொய் வழக்கு. இந்த வழக்கை வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. நான் பேசுவது வேறவாக திரிக்கப்பட்டிருக்குது, இல்ல வேறவா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. இல்ல திமுக ஒழிக, அவ்வளவுதான். அதை சொல்லியிருக்கும்ல, திமுக ஒழிச்சா சரியா போயிருங்கய்யா, இது வந்து திமுக செய்யற வேலை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கும்ல. ஆனா கோர்ட்டாட்டவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐயா எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை வந்து நான் பார்த்துக்கொள்ளணும். அவங்க வயது கம்மியான குறைந்த வயது, அது இல்லாமல் அவர் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், அதனால் அவரை வந்து நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ப்ளீஸ் வந்து ஒரு மன்னிப்பு மாதிரி கொடுத்து என்னை அலோவ் பண்ணுங்க, என்னை வந்து சிறைப்படுத்திடாதீங்க அப்படின்னு கெஞ்சிருக்கிறார். ஓஹோ, நியாயத்துக்கு நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ அவருடைய குழந்தை ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிறதோ, அந்த குழந்தைய பற்றியே நமக்கு எந்த வித இதுவும் கிடையாது நமக்கு. ஆமாம், அதில் நமக்கு எந்த வித, அது அவங்க பர்சனல், அதை நம்ம போய் போன வீடியோலையும் நம்ம அதை பற்றி நோண்டலை. நீங்கள் வந்து டிஃபெண்டிங்காக அதை வைக்கிறீங்களே, அந்த குழந்தை யாருன்னு தான் நம்ம கேட்டோம். மற்றபடி நம்ம வேறு எதுவும் அவருடைய பர்சனல், அந்த குழந்தையோட பர்சனல் நம்ம நோண்டலை. இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ நீ நியாயத்துக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கணும் கோர்ட்டார்ட்ட அப்படின்னா, ஐயா இது வந்து முழுக்க அரசியல் பழிவாங்க விட்டது, அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும், நீதி கொடுங்க ஐயா தானே கேட்டிருக்கோம். அங்கேயே நீங்க போய் உங்க குழந்தைய முன்னிறுத்தி நீங்க பேசின விஷயத்தை பற்றியோ, இல்லை திமுக உங்களை ஒடுக்குது அப்படின்னா, உங்க திமுக என்ன ஒடுக்குது, ஆளும் தரப்பு எங்களை ஒடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையோ, இல்லை கூட்டணி கட்சிகளை பற்றி நான் ரொம்ப கொச்சையாக விமர்சித்தேன், அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சித்தேன், அதனால் என்ன ஒடுக்குறாங்க, இப்படியெல்லாம் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்ல. இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் குழந்தைய முன்னிறுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்போ தானே, அப்போ அங்கே ஒரு சாவர்கர் கடிதத்தை கொடுத்துக்கிட்டு வெளியில் வந்து புரட்சி வெல்லட்டும், அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் அப்படின்னு பேசினா, இதைத்தான் நான் தமிழகாரனும் பண்ணுறேன், இதைத்தான் சவுக்கு சங்கரும் பண்ணுறான். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ஒரே குரூப். என்னது கனெக்டிங் தி டாட்ஸ்? கனெக்டிங் தி டாட்ஸ் அப்படின்னா எல்லாமே ஒரே குரூப். இதுதால தான் சொல்றோம், வெளியில ஒண்ணு பேசிக்கிட்டு உள்ள ஒண்ணு பேசுறது. உண்மையிலே நீ தைரியமான ஆளா இருந்தா உள்ள இதெல்லாம் பேசியிருக்கணும், வெளியே என்ன பேசுறீங்க அதை உள்ள பேசியிருக்கணும். RSS NTK TVK அப்படிங்கிறது ஆமா, அதெல்லாம் டிஃபால்ட்டா ஃபார்முலா சேர்த்து. என்ன
என்ன எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்டா தானே இருக்குது, என்ன வித்தியாசம் நீங்க கண்டுட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து, ஏன்னா ரெமி மார்ட்டின் சாட்டை என்ன ஒண்ணா உள்ள போய் சாட்டைன்னு சொன்னா புரியாது. அப்படியா? மாமா பையன் சொல்லுவான். மாமா பையன் சொல்லு. மாமா பையன் சொல்லாம என்ன இல்ல சொல்லாம அப்படிலாம் இல்ல. மாண்புமிகு மானமிகு பையன், மானமிகு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, கோர்ட்டுல போயிட்டு ஐயா அழுகி போச்சுன்னு தானே சொன்னான். ஆமா, அழுகி போய் விட்டது, எனக்கு வந்து சில மருத்துவ காரணங்களுக்காக எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஆனா வெளில வந்துட்டு என்னன்னா, புரட்சி வென்றதுக்குறவே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னானா இல்லையா? உண்மையிலேயே நீ சரியான ஆளா இருந்தா இன்னைக்கு யார் ஓம்கார் சொல்றான் பாரு, ஓம்கார் என்ன சொல்றான், நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, உள்ள யாரு வேணா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஒரு இளைஞர் சொல்றாயா, ஒரு இள ரத்தம். யாரு அந்த அகங்காரமா பேசுவான ஒரு ஓம்கார்? யார் அவன்? பேரை சொன்னா தெரிஞ்சுக்கிறவன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா? கிடையாது. அப்புறம் என்ன யாருன்னு சொல்லுங்க. இந்து மக்கள் கட்சியின் தமிழ்நாடு தமிழக இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்தோட ஒரு பையன். அப்படி சொல்லுங்க. இந்து மக்கள் கட்சியோட இளைஞர் தலைவர்னு சொன்னாப்புல தெரிஞ்சிருமா? அர்ஜுன் சம்பத் கலவரத்தை வாரிசு அரசியல் செய்யும் அர்ஜுன் சம்பத்தின் பையன். அது மட்டும் சொல்லக்கூடாது, கலவரத்தை எப்படியாவது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி விட வேண்டும் என்று திட்டமிட்டு தெரிந்து கொண்டிருக்கிற அந்த அர்ஜுன் சம்பத்தின் மகன். அது இப்படி கூட அதுக்கு பத்தாது, இன்னொன்னு சேர்த்து சொல்லணும். மாணவர்களை, பத்திரிகையாளர்களை, போராடுகிற புரட்சிகர தோழர்களை கொல்லுவதற்கு நவீன முறையில் ஸ்கெட்ச் போட்டு தரப்படும் அப்படின்னு பகிரங்கமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்ட அந்த ரொம்ப நாள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆதாரம் இருக்கிறதுக்கு அவன் போட்டு ட்வீட் இருக்குது, பாக்குறீங்களா? இருக்கா இல்ல பாக்குறீங்களான்னு கேக்குறேன். போடுங்க ஸ்கிரீன்ல போடுவோம். இதுதான் அவன் போட்ட ட்வீட். இது குறித்து இதை வந்து அவன் யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, திமுகவின் தலைமைச் செயலகமான அறிவாலயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறான், தோழர் திருமுருகன் காந்தியை மென்ஷன் பண்ணியிருக்கிறான். தோழர் திருமுருகன் காந்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு, ஐயா என் பேரை சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. 10வது குறைக்கு இவன் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குது, சம்திங் வழக்கமான புழுவுகளை சேர்த்து அறிவாலயத்தையும் டேக் பண்ணியிருக்கான். அப்போ திமுக காரங்களும் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்துருக்காரு. ப்ரெஸ் மீட்டோட பேசியிருக்காரு. இதுக்கு நம்மளும் வீடியோ பேசியிருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம். அப்போ இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கவன இவருடைய மகனார் பாலாஜி மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்கிறார். அந்த இளைஞனுக்கு இருந்த அந்த மவுசு இந்த சாட்ட மாவுகளுக்கு இருந்துச்சா வெளில வந்து செய்யறது பெரிய அயோக்கியத்தை. அதனால மணி கேட்க மாட்டேன், இதுல மவுசு வேறையா? அவன் வந்து ட்விஸ்ட் அடிக்கலான்னு பார்த்தான் கோர்ட்ல. அதாவது உயர்நீதிமன்றம் வந்து சொன்னனால நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு. அது கீழமை கோர்ட் வந்து மூஞ்சிலே ரிவிட் அடிச்சிச்சு. உயர்நீதிமன்றம் எங்கடா உனக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு? நீ செஞ்ச தப்பு, அது உனக்கே தெரியுது, நீயா வருந்தி மன்னிப்பு கேட்டு அஃபிடவிட் கூட நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா அவன் வந்து நேக்கா தப்பிச்சிடலான்னு பார்த்தான். ஏடா கோர்ட்ல இருக்கிறவங்கலாம் வந்து அர்ஜுன் சம்பத் மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ கோர்ட்ல இருக்கிறவங்க சீமா நினைச்சுக்கிட்டியா? அவங்க தெளிவா பார்த்துட்டு இவன் எங்க நேரக்கா உருள்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம கோர்ட்டர் மூஞ்சிலே விட்டு தம்பி கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. மன்னிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கரெக்டா அதை போட்டு சாவடிக்காது கிளம்பிருக்கணும். இப்ப அதான் நம்ம திரும்பி கஸ்தூரிக்கு வந்துருவோம். இப்படி இவங்க பூரா பயில இந்த சங் பரிவார் அந்த கலவரம் ஏற்படுத்தக்கூடிய இந்த அத்தனை பயல்களும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. பொதுவெளியில வந்து அவதூற பொய்ய வதந்திய பூச்சமே போய் ஜட்ஜாட்டே அப்படியே நிக்கிறது. அங்க போய் வந்து ஐயா என்ன அப்படியே விட்டுருங்க ஐயா, ஐயா நான் பேசுனது தப்புங்கய்யா அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயா வந்து நான் இனிமே பண்ண மாட்டேன், திமுக ஒழிக அதுவும் இல்ல, அதையும் சொல்றது இல்ல. ஒன்னு இதை சொல்லணும் இல்ல அதை சொல்லணும், ரெண்டுமே இல்லாம ஐயா எனக்கு அழுகி போச்சு விட்டுருங்க, ஐயா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை விட்டுருங்க, என் குடும்பம் பிரச்சனை இருக்குங்க விட்டுருங்க, நான் வட்டி காசு கட்டணுங்க விட்டுருங்க, இல்லைன்னா நான் பைத்தியம் இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு நான் விட்டுருங்க. இந்த மாதிரி என்னது உண்மையிலேயே ஒரு கேஸை தைரியமா ஹேண்டில் பண்ணி பெரியார் மாதிரி ஆமாங்க நான் பேசுறேன் என்ன தண்டனை அதை கொடுங்க சொல்றது வக்கு அவர் தான் பெரியாரு. இப்ப இவங்க வந்து தொடர்ந்து அதனாலதான் அவர் பெரியார். ஆஹா இப்ப இதே மாதிரி இவரு ஆராசா இவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அது கோர்ட்ல நிரூபிக்க அவரோடலாம் இவங்களை கம்பேர் பண்ணாரு. இல்ல கம்பேர் பண்றீங்களே இப்ப அவர் வந்து இல்ல நான் உண்மையா கண்டிக்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங்ல இவங்களோட வந்து பேசவே கூடாது. அவர் யாரு எங்க போய் எவ்வளவு பேர் அடிச்சு தூக்கி போட்டு தம்சம் தம்பி அவர் 10 பிஜிஎம் போடணும் தம்பி, 10 பிஜிஎம் போடணும் பத்தாது அவருக்கு. அவர் பண்ண அந்த தக் லைஃபுக்கு எல்லாம் பத்தாது. இல்ல அதான் சொன்னேன் பத்தாதுடா பத்தாது. நான் பேசல
இப்ப அவர் கேட்கிறாருல, ஏன்னா நான் வந்து கூண்டேறி எனக்கா நானே உடைக்கிறேன் சவால் விடுறாருங்க. ஒரு பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சவாலா. இந்தியாவில் பெரிய கட்சி, நாங்க வந்து நாட்டை நாங்க தான் 3வது ஆள்றோம், இதான் பேசிட்டு இருக்கிறாங்க. கூப்பிடுறாரு, மைனாரிட்டி ஆச்சு தானே, மைனாரிட்டி ஆச்சு கூப்பிடுறாரு, சுடிக்கி கூப்பிடுறாரு, சார்ஜ் பண்றா வந்து நான் வந்து சொல்றேன், யாராவது வா கேட்கிறாரு. ஒரு அவர் வந்து இங்க சென்னையில ஏதோ ஒரு மூல முடுக்குல ஒரு திருமண கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து ஆராஸ் அண்ணன் பேசினா கூட அவர் 2G வழக்கை குறித்து பேசினார்னா அவர் சொல்ற அதே வார்த்தை தான் அவர் கோர்ட்லயும் சொல்றாரு. அவர் ஏதாவது மாற்றி சொல்றாரா? இங்க ஒரு பேச்சு பேசுறா, அங்க ஒரு பேச்சு பேசுறாரா? அவர் கரெக்டா பேசுறாருல, அவர் இங்க என்ன பேசுறாரா அது அங்க பேசுறாருல, அங்க என்ன பேசுறாரா அது இங்க பேசுறாருல. இப்படி நீ பேசணுமா இல்லையா? மேடையில் நின்றுட்டு திமுக குடும்பத்தை நான் சொன்னேன், திமுகவின் அவர்களை சொன்னேன், இவர்களை சொன்னேன், கோர்ட்ல போய் சொல்லு, திமுகவின் குடும்பத்தை சொன்னேன் அதனால வழக்கு போடுறாங்கன்னு சொல்லு. ஏன்னா அப்படி கிடையாது. ஏன்னா பிராது யாரு கொடுத்தாரு கோர்ட்டாருக்கு தெரியும்ல. அப்ப கொடுத்து தெலுங்கு சம்மேளனம் கொடுத்துருக்கு, நீ பேசுனது அவங்களை பத்தி பேசியிருக்க. கோர்ட்டார் தான் சொல்றாங்கல்ல, பெயில் பெட்டிஷனுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தானே, அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? வெடிகுண்டு மாதிரி பேசி வச்சிருக்க அந்த பொம்பளை பேச்சா இது பேச்சா? இதெல்லாம் நீங்களா படிச்சவங்களா? நீங்க நடிகையா? நீங்க சமூக சேவரா? இதெல்லாம் ஏன் இப்படி போட்டுக்கிற? இப்படி இது வந்து சுத்த கைவாளித்தனமா பேச்சா இருக்குங்கிறப்ப இதுக்கு பேல தூக்கிட்டு ஆகிட்டு வர வரியா நீ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாரு. இப்ப இப்படி இருக்கிறப்ப வெளில ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு, இதுதான் இவங்களுடைய செயல்பாடா இருக்குது. சரி, இப்ப இது வந்து கைது செய்யறதுக்கு பின்னாடி இப்ப கைது படலம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம அங்க வந்துருவோம். அங்க என்ன இருக்கு? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆமா, அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏற்கனவே நம்மளே பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த கைது செஞ்சப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாங்க. விருந்தாளிகள் தங்கும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் 2 ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க ஹைதராபாத்தில், தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து அந்த ஃபிலிம் ப்ரொடியூசருடைய பண்ணை வீட்டில் இருந்துருக்கிறாங்க. யூ மீன் ஃபார்ம் ஹவுஸ்? ஃபார்ம் ஹவுஸ், எஸ், ஃபார்ம் ஹவுஸ். சார் நம்ம ஜெலிக்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காருல, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுருக்குது. அது வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசரோட ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு 2 செய்தி ஊடகங்கள் பதிவு பண்ணியிருக்கிறதாக நக்கீரன் டிஜிட்டலில் ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஆமாம்மா, இந்த சுவாரஸ்யத்துக்குள்ள இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இவங்க கைது செய்ய போயிருக்கிறாங்களா போலீஸ் போயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கஸ்தூரி அந்த பண்ணை வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டிலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். சவுக்கு சங்கர் மாதிரி பேசாத. இதை வீட்டுக்குள்ள உட்காந்து நீயே இந்த ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்த மாதிரி அவங்க கட்டில கீழே ஒளிஞ்சாங்க, போரைய பூத்திக்கிட்டாங்க, பீரோ மூடிட்டு கதை இதாவது பேசக்கூடாது. நானா சொல்றேன், போட்டிருக்கானே ஜோசியம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுதுனே. அப்படியா? போட்டிருக்கானே. அப்படிலாம் ஏன் ஒளிய வேண்டிய அவசியம் முதல்ல? இல்ல இன்னும் இருக்கு. இதுவே கட்டில கட்டில ஒளிஞ்சுக்கிட்டு கட்டில கட்டில ஒளிஞ்சுட்டாங்களாம். இப்போ போலீஸ் வந்து தேடி இருக்கிறாங்க, எங்கே ஆளை ஏதாவது காணா அப்படின்னு. அப்புறம் அவங்க போட்டிருந்த சென்ட் வாசத்தை வச்சுதான் கட்டில கட்டில. என்ன சிரிக்கிறீங்க தம்பி? போட்டிருக்கானே. இல்லை தம்பி, இது ஏதோ தம்பி இது மோசமான கதையா இருக்கு. இந்த கதையை நம்ம வந்து பேரண்ட்ஸ் கூட அப்படி எழுத மாட்டாரா ஒரு கதையை? நக்கீரன் டிஜிட்டல்ல இது போட்டிருக்கானே. நான் வேணா அந்த வீடியோவோட, ஆமா வீடியோவோட தம்ப்நெயில் நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ வீடியோ தம்ப்நெயில் ஃபுல் ஸ்க்ரீனில் நான் போட்டு காட்ட சொல்கிறேன். அந்த வீடியோவை போய் கிளிக் பண்ணி பாருங்க, அதில் போட்டிருக்காங்க. நானாக சொல்கிறேன், நான் இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. சூரியவம்சம் படத்துல வந்து சொல்லுவான்ல, தெரியுடா இந்த ஊர்லயே மறிக்குழுந்து சிந்து போற ஒரே ஆளு நீ மட்டும் தான்டா அப்படின்னு. தூக்குவாளி வாங்குறப்பே மறிக்குழுந்து சிந்து வாசம் வந்துச்சுடா அப்படின்னு கட்டிலுக்குள்ள போய் அடிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள போய் செக் பண்ணிருக்காங்க, கமான் பாய்ஸ் அப்படின்னு உள்ள போய் வீடு ஃபுல்லா தேடி இருக்காங்க போல. தேடுறப்ப காணா அப்படின்னா இங்கே ஒரு ஸ்மெல் வருகிறதே, இங்க ஒரு மல்லிகைப்பூ சென்று அடிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமா, அப்படி போய் தான் பிடித்திருக்கிறார்கள். ஆனா நேத்தி நம்ம என்ன போச்சோம், கதவு போயிருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ரொம்ப நேரம் தட்டியும் கதவை திறக்கல. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ்ல போய் ஆளை கூப்பிட்டு வந்து மறுபடியும் இனிமே வரலன்னா அடிச்சு கதை திறந்துட்டு உள்ள வந்துருவேன் அப்படின்னு போலீஸ் மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் திறந்ததாக ஒரு செய்தி. இது நேற்று செய்தி குறிப்பு, அதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்படி எக்ஸ்க்ளூசிவ் வருது. என்னன்றது இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்னா, இது மட்டும் கிடையாது. அப்புறம் போலீஸ்லாம் போனோடனே சென்ட் ஸ்மெல் வச்சு பிடிச்சாங்களா, பிடிச்சது சரி வாங்க போவோம், வண்டியில் இருங்க கிளம்புவோம் வாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னப்ப ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, என் பையன் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்,
அது வந்து கொஞ்சம் பார்த்து ஏதாவது அவனை நான் தான் கேர் பண்ணிக்கணும், நீங்கள் போங்களேன் நானே வந்து சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏமா முதல்ல பிராது கொடுத்துட்டாங்கன்னு சம்மன் கொடுக்க வந்த பீனி ஆளாக்கான தலைமுறை ஆகிட்ட, சரி சம்மனை வீட்டில் விட்டு போனால் அதுக்கும் பதில் இல்லை, ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனை எப்படி நம்பி விடுறதுன்னு போலீஸ்க்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. இப்போ அவங்க அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் அவங்களுடைய இந்த தனிப்படை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணார்ல, அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி போன தனிப்படை வந்து கேட்டிருக்கிறாங்க, சார் இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அது வந்து யாராவது அவங்களுக்கு நம்பகமான ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர சொல்லுவாங்க குழந்தைய, அப்படி இல்லைன்னா குழந்தையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வாங்க, சட்ட ரீதியில் நமக்கு இடம் இருக்குது, அந்த குழந்தையை நம்ம பார்த்துக்கிறதுக்கு அவங்கள சரியாக நம்ம பராமரிக்கிறதுக்கு சட்ட ரீதியாக இடம் இருக்குது, நம்ம அதை செய்வோம். கூடுதலாக நீதிமன்றம் ஏதாவது நமக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுக்குற பதிலாக அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்குவோம். ஒன்று அவங்களுக்கு இது பண்ணட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளே கூப்பிட்டு வந்துருங்க, நம்ம நல்லபடியாக வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் பாமகவை மாநில துணைத் தலைவர் சாம்பால் வந்து ஆமாம் பாமகவா பாஜகவா பாமகவுக்கும் ஹைதராபாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அது நமக்கு தெரியல. சாம்பால் அவர்கள் வந்து உதவி இருக்கிறார். அந்த குழந்தை வந்து அப்போ அவங்க வீட்டில் இருப்பதாகவும் ஒரு ஊடகத்தில் ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. இப்போ நம்மகிட்ட இப்போ என்ன கேள்வினா, இந்த இடத்துல 2 கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி பாமகவை நோக்கி என்னன்னா, கஸ்தூரி பேசின பேச்சு வந்து என்ன அது கடமையான பேச்சு இருக்குது, எந்த எண்ணம் கேட்குறீங்களா? மேடையில் பேசுனது ப்ளஸ் வந்து டிபேட்டில் பேசுனது. மேடையில் பேசுனது வந்து ஒரு இனத்தை பற்றி தரக்குறைவாக தெலுங்கு பேசும் மக்களை நோக்கி தரக்குறைவாக பேசுனது. டிபேட்டில் வந்து இது பேசினாங்க, அதாவது நான் பிராமின்ஸ் அல்ல எல்லாருமே வந்து ஒழுங்காக வேலை பார்க்கறது இல்லை, கவர்மெண்ட் வேலைக்கு லஞ்சம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுறாங்க, அவங்க வந்து அரசு பணி மட்டுமே ஒரு வந்து அவங்க வந்து ஒரு மிதப்பில் வந்துடுறாங்க. அப்புறம் சுஜாதா என்ன வந்து பேசுவாரோ, சங்கர் என்ன படத்தில் பேசுவானோ அதையே எடுத்து பேசிடுறாங்க இல்லையா. இப்போ சமூக நீதி பேசுகிறவங்க நாங்கள் தான், இடஒதுக்கீடு உரிமையை பற்றி தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுத்தவர்கள் நாங்கள் தான், அம்பேத்கரும் பெரியாரும் எங்கள் 2 கண்கள், அம்பேத்கரும் மார்க்ஸ் வச்சது நாங்கள் தான், தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை அதிகமாக திறந்து நாங்கள் தான். என் வீட்லேயே அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது, மார்க்ஸுக்கு சிலை இருக்குதுன்னு மாறுதட்டி கொள்கிற ராமதாஸ் அவர்களோ, அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, ஒரு அண்ணன் GK மணி அவர்களோ இப்போ இதுக்கு என்ன நிலைப்பாடு சொல்ல போகிறாங்க? இதுக்கு இந்த மேட்டருக்கு தான் தம்பி, இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒத்துக்க முடியும். ஏன்னா ஏற்றுக்கவே முடியாது. நான் என்ன குழந்தை ஸ்பெஷல் சைல்டுங்கிறாங்க, அதை பார்த்துக்கிறதுக்கு என்ன அவங்க தப்பு பண்ணதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான்? அந்த பையனை பழிவாங்க சொன்ன மாதிரி சொல்றீங்க. குழந்தைங்க நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏன் இவரோட என்ன பழக்கம் வைத்திருக்கிறார்கள், அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னு அதை நம்ம விமர்சிக்க போகிறதே இல்லை. நான் என்ன இருக்கிறேன், அரசியல் ரீதியாக எதையாவது வந்து இவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்களா, இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுக்கு ஏன் வந்து பாமக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல, இப்போ இப்படி சாம்பாலை கூப்பிட்டு வேறு ஏதாவது கேட்டாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும்னு நான் சொல்கிறேன். நான் என்ன குழந்தைய பழிவாங்க நான் சொல்லி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை அந்த குழந்தைய அவர் பாதுகாக்கிறதுனாலே கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொன்னியோன்னு நினைச்சேன். நாங்கள் அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படிலாம் ஒருபோதும் யூடியூப்ல சொல்லாது, நானும் சொல்ல மாட்டேன். குழந்தைங்க அதுக்கு அவங்க அம்மா வந்து அப்படி பண்ணிட்டாங்க, அவ்வளோ வன்மம் நிறைந்ததாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைய அதுக்காக பழிவாங்க முடியாது. குழந்தைய அவங்க பார்த்துக்கிறது இல்லையோ, குழந்தைகளை வந்து அவங்க கஷ்டத்துக்கு நமக்கு ஒன்றும் மாற்றம் இருக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, அரசியல் வந்து அரசியல் பழக்கம் இருக்குமோ, அரசியல் ரீதியா என்ன பழக்கம், ஏன் பாமக இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிக்குதா? இதை வந்து இப்போ பேசுறவங்க வந்து ஒரு நான் பிராமின்ஸை பத்தி பேசுறாங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிக்கணும்ல. ஒரு துணைத் தலைவரா அவர் என்ன கண்டனம் தெரிவிக்க போறாரு? GK மணி ஏதாவது இதை பத்தி பேச போறாரா? கண்டனம் தெரிவிச்சுட்டு அந்த குழந்தைய பாதுகாக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு குழந்தைய பாதுகாத்துங்க, குழந்தைய நீங்க என்னன்னா இது பண்ணலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, போலீஸ் சொன்னது வந்து அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறதுக்கு அவங்க யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க, இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், நம்ம அந்த பேம்பரிங் பண்ணலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னோடனே கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு முதல்ல கான்டாக்ட் பண்ணது சாம்பால் அவர்களை தான் அப்படின்னு செய்தி ஊடகங்களில் வருது. அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அரசியல் ரீதியாக ஏதாவது இப்போ பாமகக்கும் பாஜகக்குமான அவர் எங்கே இருக்காரு, என்ன ஒரு யாருன்னு நமக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு சந்தேகம் வருமா வராதா? பாமகக்கும் பாஜகக்குமான இந்த விஷயங்களை வந்து பேசி கொடுக்கறது கஸ்தூரி அவர்களும் சாம்பாலும் தானா அப்படிங்கிற கேள்வியில வரும்ல. இப்போ நான் தான் சமூக நீதியை வந்து நட்டு நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி இதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸை விட தமிழர்களை இழிவாக பேசும் ஒரு பெண்மணிக்கு ஆதரவு தெரியும். பார்ப்பன இல்லாத ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேசுது. நீங்க சமூக நீதி பேசுறேன்றீங்க, பார்ப்பன இல்லாத ஒட்டுமொத்த சமூகம்னா அதுல வன்னியர்களும் வருது. ஆமா, வன்னியர்களும் வருகிறாங்கல்ல.
சரி நான் வன்னியர்னு உங்களை சுருக்கிறேன் அப்படின்னா சரி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நீங்கள் பேசுறீங்களா, இப்போ ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவங்க இழிவு எடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இதுக்கு உங்களுக்கு என்னப்பா இது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, நீங்கள் வந்து ஐடியாலஜிக்கெலாம் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கில் இருக்கிறீங்களாங்கிறதெல்லாம் கேட்கணுமா இல்லையா, அதை கேளுங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படியாக சம்பவங்கள் வந்து இருந்திருக்குது. இதெல்லாம் தான் எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கிறது. இப்போ சீமானும் கஸ்தூரியும் வந்து எந்த புள்ளியில் இணைகிறார்கள், அதாவது எதற்காக கஸ்தூரி அது ஒண்ணு அமைதிப்படையில ஒர்க் பண்ணாங்க, அது வேற. இது ஒரு ஃப்ராடு, அது ஒரு ஃப்ராடு, ரெண்டு ஃப்ராடு சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அவ்வளவுதானே. அதே சூரிய செட்டப் பிளேட் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஏதோ போற போக்கல ஏதோ தூக்கி விட்டு போறது, அங்க சிலை இல்ல, இங்க இது வைக்கல, அப்புறம் நம்ம எடுத்து போட்டது முத்துராமலிங்கத்துக்கு வந்து மேற்கு வங்கத்துல சிலை இருக்காங்க கேக்குறது, ஒரு போக்கல ஏதாவது போட்டு விட்டு போறது, இங்க எவனாவது நோட்டிட்டு கலக்கட்டும் நம்ம அப்படியே பேசி விட்டு போயிடுவான். முதல்ல வந்து வஉசிக்கு வந்து சிலை இல்லைன்னாரு. வஉசி சிலைன்னா நம்ம அந்த உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ற கேப்ல இங்க இவருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வந்து சிலை இல்லை. அதை எடுத்துக்கு இது முடிக்கிறது என்னன்னா அடுத்த போய்க்கு வந்துட்டு அப்படின்னா அதை நம்ம எடுத்து அடுத்த போய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு இருக்கு அவ்வளவு. ஆனா நம்ம வந்து போய் பேசலாம், அவங்க கட்சி வட்டாரத்துல இருந்து அந்த தகவலை தான் நம்ம சொல்றோம். வேலை கொடுக்குறப்ப ஆமா நம்ம நார்மல் அசைன்மெண்ட் கொடுப்போம், அவங்க அதை செய்யட்டும். ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்து கஸ்தூரி அவர்களுடைய வழக்கிலையும் கைதிலையும் சிறைவாசத்திலையும் நமக்கு கிடைத்திருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள். இன்னும் மேற்கொண்டு வேற என்னென்ன தகவல் வருது, அண்ணன் ஓம்கார் பாலாஜி வேற விசாரணை. அவன் இந்த இளைஞன் அவன் வந்து ஒரு புரட்சி இளைஞன்டா, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காப்ல. கண்டிப்பா கேட்க மாட்டாப்ல. நீங்க இருங்க தலைவா, நீங்க ஒரு வருஷம் உள்ளே இருங்க. அதாவது சொல்றாங்களே சாவர்கர் பரமன்னு என்ன சொல்லிடக்கூடாதுன்னு அவனுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. என்னையும் சாவர்கர் சொல்லிடுவாங்க, அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, அந்த பயம் இருக்குல்ல, அதுதான் பெரியார் தான். சரி மேற்கொண்டு எக்ஸ்க்ளூசிவ் தலைவர்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.